passion in my car. Wake up in a bar, I'll be a superstar. Just on my avatar. This world is so bizarre. Empty out the reservoir. Yeah. ஸோ இதான் என்னோடய டிஜிட்டல் ஏவி ஆம்ப்ளிஃபையர். இது ஒரு 5.1 கான்ஃபிகரேஷன் உள்ளது. நான் 7.1 வாங்கினதுனால இது விற்கலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது 4K HDMI ப்ளூடூத் 5.1 டால்பி DTS ARC எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது மாஸ்டர் வால்யூம் அண்டு சப்வூஃபர் இதில் ATR கேட்கலாம். நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியையும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸ் போர்டு தான். ஸோ ஓரளவுக்கு பேஸ் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும், லைக் தண்டரஸ் பேஸ். எனக்கு இதை விற்கணுன்ற ஒரு ஐடியா இல்லை, பட் ஸ்பேஸ் எனக்கு பத்தலை அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் விற்கிறேன். இதோட இன்புட் பார்த்திங்கன்னா 2 ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 5.1 இல்லைனா 2.1 மாற்றிக்கலாம். சப் ப்ரீ அவுட்டு நீங்கள் ஆக்டிவ் சப்போஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெப்த்து உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 மொத்தம் 5 HDMI இருக்குது. இதில் 4 வந்து HDMI-ன்னு 1 மட்டும் HDMI அவுட்டு. ஸோ இந்த ARC-லேருந்து நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா வந்து HDMI 1லேருந்து எடுத்து ARC மூலமாக நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கிற மாதிரி தான். ஸோ பனானா சாக்கெட் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர்ஸில் என்ன மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்களோ அதே கான்ஃபிகரேஷன் தான் இதுலேயும் இருக்குது. பக்க குவாலிட்டியாகவே இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த வித இதுவும் இல்லை. மயா அக்வஸ்டிக்ஸ் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். உங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பனானா சாக்கெட் எது கொடுக்குறாங்கன்னா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டு கொடுக்கும் அப்படின்றதுனால தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஹை அவுட்புட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு தான் பனானா சாக்கெட் கொடுப்பாங்க. இல்லைனா நார்மல் ப்ளக் தான் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டரு, சப்பு. ஸோ இது சப்வூஃபர் நார்மல் பேசிவ் சப்பர் அங்கேயே கொடுக்கலாம். இல்லைனா ஆக்டிவ் சப்வூஃபர் இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம். பட் 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக விற்கணுன்ற ஐடியாவே இல்லை. பட் 7.1 டால்பி அட்மாஸ் ஆம்ப்ளிஃபையர் வாங்கிட்டதுனால தான் இதை விற்கிறேன். ஸோ அந்த டால்பி அட்மாஸ் ஆம்ப்ளிஃபையரும் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், பக்காவாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஹீட் இஷ்யூஸுங்கிறது வந்ததே இல்லை எனக்கு. தொடர்ந்து ஒரு 2 படம் கூட நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம். எந்தவித ஹம்மிங் நாய்ஸு எதுவுமே வராது. சூப்பராக இருக்கும். ஒரு தேட்டரில் நீங்கள் பார்த்த எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமோட் சப்போர்ட் பண்ணது தான். ஆப்டிக்கல் 2 கோஆக்சியல் இன்புட்டு. கிட்டத்தட்ட HDMI-யும் கோஆக்சியலையும் ஒன்று தான். ஆக்ஸு, பட் ஆக்ஸ் நம்ம தேவையில்லை. நம்ம ஏன்னா HDMI இன்புட்டு ஆப்டிக்கல் இன்புட்டு நிறையா இருக்கிறதுனால தேவையில்லை. எல்லா வழியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, நீங்கள் அந்த நாப்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பேஸ் வரும். இதில் கூட்டும் போது இன்னும் பேஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ பக்காவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் 38 கொடுத்துட்டு அதில் நாபில் ஒரு 3/4 வச்சிங்கன்னா தண்டரஸ் பேஸ் இருக்கும். ஸோ மாஸ்டர் வால்யூமு. இது ஃப்ரண்ட்டு, இது ரியரு. ஸோ சென்டர் வால்யூமும் ரியர் வால்யூமும் ஒரே லெவலில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேட்டரில் என்ன அவுட்புட் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸு, ட்ரெபிளு எல்லாமே தனித்தனியாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, பட் இந்த வீடியோவில் சொல்ல முடியல. இதோட டெமோ அவுட்புட் நான் பின்னாடி வர வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். Center channel. Right channel. Right surround channel.